செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரியேறும் பெருமாள். இந்த திரைப்படத்தில் கதிர், ஆனந்தி உள்ளிட்டோர் நடித்திருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது அப்படின்னே சொல்லலாம். இது மாரி செல்வராஜ் அவர்களுடைய முதல் படம். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் கதாபாத்திரமாக இருந்த ஜோ, பரி, ஸோ இந்த 2 கேரக்டரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்குமே மக்களிடத்தில் நீங்காத ஒரு இடத்தை பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நான் முன்னதாக சொன்ன மாதிரியே மாரி செல்வராஜ் அவர்களுடைய முதல் திரைப்படம் சாதிய பிரச்சனைகள் பற்றி இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய அளவில் சொல்லியிருப்பாரு. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மக்களிடத்துல மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்ற ஒரு திரைப்படமாக இருக்கிறது. ஸோ இதனைத் தொடர்ந்து தான் மாரி செல்வராஜ் அவர்கள் என்ன பண்ணாருன்னா தொடர்ந்து சாதி ரீதியான திரைப்படங்களை எடுப்பதற்கு தொடர்ந்து முயற்சித்து தொடர்ந்து அவர் எடுத்துட்டே இருக்கிறாரு. இந்த திரைப்படத்துல ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு தகவலை பார்த்தீங்கன்னா தற்போது இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் பகிர்ந்திருக்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை முதலில் நடிப்பதற்காக அதர்வா அவர்கள்ட்ட தான் போயிட்டு மாரி செல்வராஜ் அவர்கள் கேட்டிருக்கிறாரு. ஆனா நடிகர் அதர்வா அவர்கள் அப்போது அவருக்கு இருந்த சூழ்நிலை காரணமா இல்ல நான் நடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. தற்போது மாரி செல்வராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை, அதாவது என்னுடைய கதையை அதர்வா அவர்கள் நிராகரித்தது எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு.